வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்துல ஜிஐ கேட்னு சொல்லிட்டு நிறைய டோர் அண்ட் விண்டோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஷோரூம் தான் வந்திருக்கோம். என்னெல்லாம் வச்சிருக்காங்கிறத நம்ம எம்டி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். You're asking for a background music suggestion or song. Would you clarify further? Would you like me to write a song? If yes, feel free to give me a theme or something for the lyrics. Could you clarify that? வணக்கம் சார். வணக்கம் மேம். இந்த டோருடைய டீடைல் சொல்லுங்களேன். இது பார்த்தா வுட்ல செஞ்ச மாதிரியே இல்ல. மேம் இது எல்லாமே ஸ்டீல் டோருங்க மேடம். ஓகே, நீங்க அப்படியே எங்க மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திட்டு இது எங்க இருக்கு, இந்த கம்பெனியோட நேம் என்னன்றத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பாலுங்க. எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்தில் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் பச்சா ஜிஐ ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறேங்க. கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப் பேர் முரசுக்குட்டை பஸ் ஸ்டாப்புங்க. நம்ம வந்து ஸ்டீல் டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்டீல் விண்டோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்டீல் கேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாவே துருப்பிடிக்காத மெட்டீரியல் தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இப்போ நம்ம டோர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே விசிபிளாக வச்சிருக்கிறோம் ஷோரூமில். கேட்ஸ் மாடல் வச்சிருக்கோம், அது இல்லாமல் லேசர் டிசைன்ஸ் பண்ணிட்டு கேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேசர் டிசைன் சாம்பிளும் நம்ம ஷோரூமில் வச்சிருக்கிறோங்க. பார்க்கலாமா சார்? பார்க்கலாங்க மேம். மேம் ஸ்டீல் டோருங்க மேம். ஸ்டீலா? எஸ் மேம். என்ன சொல்றீங்க? இங்க ஸ்டீல் டோர் தாங்க. சூப்பரா இருக்கு. நேர்களே, இது வந்து பாத்தீங்கன்னா தேக்கு டோர் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கு. பட் சார் சொல்றது என்னன்னா இது ஸ்டீல் டோர்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம், நிறைய டோர்ஸ் இருக்கு, பார்க்கலாம். சார் இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த மெயின் டோருக்காக யூஸ் பண்ணக்கூடிய டோருங்க மேம். வித் கிளாஸ் மாடலோட கொடுக்குறோம். ஓகே, கேல்வனைஸ்ட் அயன்ல பண்ண மெட்டீரியலுங்க. அதனால துருப்பிடிக்காதுங்க மேம். ஓகே, நம்ம மெயின் டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லாக்கிங்ல சார்? லாக்கிங் வந்து மல்டி லாக்கிங் சிஸ்டம்ல வருங்க மேம். ஓகே, மல்டி லாக்கிங்ல வரும்போது நமக்கு நல்ல ஒரு சேஃப்டி செக்யூர் கிடைக்கும். கீழே பாட்டம்லயும் லாக் ஆகுங்க, சென்டர்லயும் லாக் ஆகும். கீழே டவுன்ல ஒரு பிளேஸ்ல, இங்க ஒரு பிளேஸ்ல, மேல டாப் லேயர்லயும் லாக் ஆகிக்குங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால மல்டி லாக்கிங் சிஸ்டம் 16 புல்லட்ல லாக் ஆகுங்க. ஓகே சார். இது வந்து மெயின் டோர்? எஸ் மேம், மெயின் டோர் வித் கிளாஸ் மாடலுங்க. கிளாஸ் மாடல் சூப்பரா. இது 4 அடி டோருங்க. இதே வித்தவுட் கிளாஸ் மாடலும் இருக்கு, அதே 4 அடி டோர் இருக்கு. மெயின் டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 5 அடி டோர் வேணுமாலும் மெயின் டோருக்கு எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே. இது என்ன டோருங்க சார்? இதுவும் அதே ஸ்டீல் டோர் தான் மேம். கேல்வனைஸ்ட் அயன்ல பண்ற ஸ்டீல் டோர். ஓகே. இது 3.25 அடி டோருங்க. மெயின் டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூம் டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோர் சூப்பரா இருக்கே. அசல் இதுல சிங்கிள் லாக் சிஸ்டமும் இருக்குங்க, மல்டி லாக் சிஸ்டமும் இருக்கு. ஓகே, இது வந்து சிங்கிள் லாக் யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். அசல் வுட் மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். அதே இந்த ஃபினிஷிங்லயே கொடுக்க முடியுங்க நம்மளால. இதே ஃபினிஷிங்லயே கொடுக்கலாம். இப்போ இது நீங்க எவ்வளவு வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்ப 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? இப்போ நம்ம நாமக்கல்ல நீங்க மட்டும் தான் வச்சிருக்கீங்க? நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் மேம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க மட்டும் ஓன் தான் மேனுஃபேக்சரிங் மேம். ஓகே ஓகே ஓகே. சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குங்க மேம். ஓகே. டோர் வுட்ல டோர் போட்டுட்டு நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி டோர் போடுறதுக்கு பதிலா டைரக்டா நம்ம ஸ்டீல் டோரே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி வைஸ் வந்து செக்யூரா இருக்குங்க. அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தெப்ட் ஆகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸுக்காக வந்து நம்ம மெயினாக ரீசனபிளாக போகிறதே இதுதான் போகுதுங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 வருஷமா இந்த டோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மரத்தில் பண்ண மாதிரியே இருக்குது, பட் தேக்கு கிடையாது. அந்த ஸ்டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பெட்ரூம் டோருங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மெயின் டோருங்க. ஓகே, இப்போ பாத்ரூம் டோர்லாம் இருக்குங்களா? இருக்குங்க மேம். பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகே, இப்போ இது என்ன டோருங்க சார்? மேம் இது மொட்டை மாடிக்கு போகிற டோருங்க மேம். ஓகே, இது வந்து பழைய லாக் எப்படி இருக்கும் அந்த லாக்கிங் சிஸ்டமா வச்சிருக்கோங்க மேம். ஓகே ஓகே. இந்த லாக்கிங் சிஸ்டம் வைக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம் மேம். ஹேண்ட்லிங் லாக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சாம்பிள் அங்க இருக்கு மேம். ஓகே. மொட்டை மாடிக்கு நம்ம வந்து இரும்பு டோர் போடுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே. டோர் போடுற இடம்லாம் டோர் துருப்பிடிச்சிருக்கும். நம்ம அந்த ரெஸ்ட் ஃப்ரீங்கிற கான்செப்ட்ல தான் கேல்வனைஸ்ட் அயன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு டோர் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மேம். ஸோ கேல்வனைஸ்ட் அயன் யூஸ் பண்றதுனால நமக்கு டோர் அவ்வளவு சீக்கிரம் துரு பிடிக்காதுங்க. ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக கொடுக்குறேங்க மேம். டோர் நல்லா இருக்குங்க. ஓகே சார். ஓகே சார், சூப்பர். இதுவும் மொட்டை மாடி டோர் தாங்க. அனதர் சாம்பிள். நம்ம லாக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஹேண்ட்லிங் லாக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. 2 லாக்குமே இருக்கு. அதாவது ஆர்டினரி லாக்கிங் ஹேண்டில் லாக்கும் இருக்கு, இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டமும் இருக்குங்க.
ஓகே சூப்பர். இப்போ மொட்டை மாடி டோர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பாத்ரூம் டோர் பார்க்கலாம். இன்னும் நிறைய வச்சிருக்காரு, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பாத்ரூம் டோரா சார்? பாத்ரூம் டோருங்க. சூப்பரா இருக்கு கதவு பார்க்கறதுக்கு. இதுவும் அந்த அந்த இல்லைங்க மேம், இது வந்து எஃப்ஆர்பி டோர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபைபர்ல பண்றது. ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பிளேசஸ்ல இந்த மாதிரி டோர் தாங்க எல்லாம் லைக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் டோர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எஃப்ஆர்பி டோர் போயிட்டு இருக்காங்க. எஃப்ஆர்பி டோர் போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி பட்டுக்கிட்டு இருக்குது, மழை படுது, வெயில் படுது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டோர் எதுவுமே ஆகாது. லைஃப் லாங் கேரண்டியோட வருங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். இந்த ஃபினிஷிங்கும் நமக்கு நல்லாவே இருக்குங்க. இது பாருங்களேன், நல்ல ஒரு i5-ஆ இருக்கு. இது பார்த்தா பாத்ரூம் டோர் மாதிரியே இல்ல. ஓகே சூப்பர் சார். நம்ம அடுத்து வந்து சார் வந்து லென்த்தி விண்டோஸ் வச்சிருக்காரு, நெட்டோட வச்சிருக்காரு, கொசுவலையோட போட்டு வச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். இது லென்த் விண்டோங்க மேம். ஓகே ஓகே. நம்ம பின்னாடி ஸ்டெப்ஸ் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து எலிவேஷன்ல பின்னாடி வச்சிருப்பாங்க. அது எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம கஸ்டமைஸ்டு சைஸ்ல பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. வெறும் கிளாஸ் மட்டும் போறதுக்கு பதிலா இது ஓப்பனிங் மாதிரி விண்டோவா பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு ஏர் சர்க்குலேஷனும் நல்லா இருக்குங்க. அதுக்கு வித் மஸ்கிட்டோ நெட்டோடய நம்ம பண்ணி தரோம். மஸ்கிட்டோ நெட்டோட. ஆமாங்க. சூப்பர். இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்கில் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, மாடிப்படி ஏறி போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. சிலவங்க வந்து டிசைன்ஸ்க்காகவும் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஏர் சர்க்குலேஷனாக இருக்கும். நல்ல கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்டா நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியாது. அதிகபட்சம் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் லைட்டாக எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெட்டை போட்டு டோர் வச்சுருக்காங்க. 2 டோர் இருக்குது. சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த கிளாஸ் போதும் அப்படின்னா நெட் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். சூப்பராக வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சார், கஸ்டமைஸ்டு சைஸ்ல நம்மளால விண்டோ எந்த சைஸுக்கும் பண்ண முடியும், பண்ணி கொடுத்துடலாம். ஓகே பாருங்க, இந்த லாக் வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது சார். விண்டோவுக்கு உண்டான லாக் அண்ட் ஹேண்டில்ஸுங்க. இப்போ நம்ம லாக் உள்ள இருந்து மட்டும் தாங்க ஓப்பன் பண்ண முடியும். டோர் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்குங்க. நம்ம வெளியிலிருந்து க்ளோஸ் பண்ணோம்னால லாக் ஆயிரும். உள்ள இருந்து ஹேண்டில் பிடிச்சி ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் வந்து லாக் ஆகிக்குங்க. ஸோ டோர் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் மாதிரிங்க. ஓப்பன் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ லாக்கிங் சிஸ்டமும் ஒரு செக்யூரான லாக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறோங்க சார். இப்போ இந்த டோர் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிளெயினா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கு. எந்த டிசைனும் இல்லை, எந்த டஸ்ட்டும் இருக்காது. பிளெயினா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன டோர் சார்? இதுவும் அதே ஜிஐ ஸ்டீல் டோர் தாங்க மேம். ஓகே. நமக்கு டஸ்ட் ஆகாம பாத்துக்கலாம். இன்னொன்னு ஸ்ட்ரைப் மட்டும், இந்த உடன் ஸ்ட்ரைப் மட்டும் நம்மளால எடுத்து தர முடியும். அதாவது வித்தவுட் டிசைன்ல பிளைனா உடன் ஸ்ட்ரைப் மட்டும் எடுத்து நம்மளால இதே டோர் ஃபினிஷிங் கொடுக்க முடியும் மேம். இதுல ஒரு 4-5 கலர் பண்ணி தரலாங்க. நீட்டா பவுடர் கோட் பண்ணி பண்ண தர முடியும். இந்த டோருமே நமக்கு வந்து துரு பிடிக்காதுங்க. ஸோ அதே சேம் கேல்வனைஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த டோரும் பண்றோம். பட் நம்ம டோர் பாத்தீங்கன்னா இந்த டோர் எல்லாம் கஸ்டமைஸ்டு சைஸ்ல பண்ண முடியும். இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 8 அடி டோரும் கேட்கறாங்க, பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில இடத்துல 10 அடி டோரும் கேட்கறாங்க. 10 அடி டோர் கேட்கற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மேல 2 அடிக்கு லேசர் டிசைன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துறோம். 8 அடி மட்டும் ஓப்பனிங்ல கொடுக்குறாங்க. ஸோ டோர் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எந்த சைஸ் வேணாலும் கஸ்டமைஸ்டா பண்ண முடியுங்க. சூப்பர் சார். சார் வந்து டோர் எல்லாம் அப்படியே பக்காவா வச்சிருக்காரு. இன்னொரு பீரோ மாதிரியே ஒரு டோர் வச்சிருக்காரு. அதை போய் பார்க்கலாம். நம்ம பழைய காலத்துல காட்ரேஜ் பீரோ இருக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மைண்ட் செட் ஆனது அந்த கலர் பீரோ தான். அதுதான் இப்போ அதே மாதிரியே டோர் வச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பேங்க்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டோருமே சார் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்ன அந்த காட்ரேஜ் பீரோ. பேங்க்ல இருக்கும். ஆல்ரெடி எனக்கு வந்து ரிமைண்டர் என்னன்னா, ஸ்கூல் டேஸ்ல எங்களுக்கு இந்த கலர்ல தான் பீரோலாம் இருக்கும் எங்க வீட்டுல. ஸோ இதை நான் வந்து வந்ததுமே பார்க்கும்போது இது பீரோன்னு நினைச்சேன். ஆனா இதுவும் டோர் தான். இப்போ நம்ம வந்து கபோர்டு அடிச்சு கபோர்டுக்கு வந்து டோர் போடணும் அப்படின்னா இது சூப்பர் லாக்கிங், செமையா இருக்கு. இதுவும் அதே ஸ்டீல் டோர் தாங்க மேம். ஓகே. 3 அடிக்கு மேல சைஸ் அதிகமாக போகும்போது டபுள் டோர் கான்செப்ட் போறோம். சோ டபுள் டோர்ல போகும்போது நம்ம ஈக்குவல் சைஸ்லயே பண்ண முடியுங்க. சோ ஈக்குவல் சைஸ்ல பண்ணதுக்கு ஒரு சாம்பிள் டோர் வச்சிருக்கோம். இதுவுமே நம்ம கஸ்டமைஸ்டா மேனுஃபேக்சரிங் பண்ற டோர் தாங்க. சூப்பர். சோ இப்போ 2 லாக் வச்சிருக்கோம் இந்த டோர்ல பாத்தீங்கன்னா. ஓகே. மல்டி லாக்கிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா கீழ ஒரு அடிஷனலா ஒரு செப்பரேட் லாக் கொடுக்குறாங்க. ஓகே. சோ கஸ்டமைஸ்டு சைஸ்ல நம்ம கேல்வனைஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு டோர்ஸ்லாம் கொடுக்க முடியுங்க. பேங்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல லாக்கருக்கு இந்த டோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கபோர்ட் போட்டு டோர் போட்டுக்கலாம். டோர் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இங்க வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கு. அவங்க கம்பெனில எல்லாமே மேனுஃபேக்சரிங் இருக்கு. அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, விண்டோஸ்லாம் இருக்கு, ஜன்னல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்க நெட்டு வச்சும் வச்சிருக்காரு. அடுத்து வந்து லேசர் டிசைனிங் வச்சும் டோர் வச்சிருக்காரு. ஜன்னல் டோரு எல்லாமே உள்ளுக்குள்ள லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான
4x3 சைஸ்ல வைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சைஸ் ஜன்னலுங்க. ஓகே. இது வந்து கஸ்டமைஸ்டு சைஸ்ல பண்ணக்கூடிய ஜன்னல்ஸும் இருக்குங்க. 4x4 இருக்கு. அதுக்கு மேல அடுத்து 4x6 சைஸ் கேக்குறீங்களுக்கும் பண்ணி தர முடியும் நம்மளால. வித் மஸ்கிட்டோ நெட்டோடையும் கொடுக்குறோம், மஸ்கிட்டோ நெட் இல்லாமையும் கொடுக்குறோங்க. ஸோ மஸ்கிட்டோ நெட்டோட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் டோர்ஸாவே கொடுத்துட்றாங்க. இது சப்போஸ் நாளைக்கு டஸ்டே ஃபார்ம் ஆனாலும் நம்ம கழட்டி வாஷ் பண்ற மாதிரி வாஷபுளாக தாங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக கழட்டி மஸ்கிட்டோ ஜன்னல் இருக்கிறது மட்டும் அந்த ஒரு டோரை வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ டபுள் டோராக தான் கொடுத்துருக்குறோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 3 டோராக இருக்கக்கூடிய விண்டோஸ்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா வித் லேசர் டிசைன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளால டிசைன்ஸ் போட்டும் விண்டோவுக்கு உண்டான கதவு கொடுக்க முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வெண்டிலேட்டர்ஸும் இருக்கு. ஸோ வெண்டிலேட்டர்ஸும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே கேல்வனைஸ் லைன்ல தான் பண்றோங்க. வெண்டிலேட்டரும் பார்த்தோம்னா நம்ம வந்து கஸ்டமைஸ்டு சைஸ்ல பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு நம்மளால கொடுக்க முடியும். மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மகிட்டே இருக்கிறனால எந்த சைஸ் வேணாலும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே சாம்பிள் விண்டோஸ் அண்ட் வெண்டிலேட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம ஜன்னலும் பார்த்தோம், வெண்டிலேஷனும் வச்சிருக்காரு. கிச்சன் வெண்டிலேஷன் இருக்கு, பாத்ரூம் வெண்டிலேஷன் இருக்கு, கூடவே வந்துட்டு ஜன்னல் நெட்டு வச்சும் வச்சிருக்காரு. வெறும் கிளாஸ் அண்ட் லேசரோடையும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்க செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம அவங்க யூனிட்டும் போய் பார்க்கலான் இருக்கோம். வாங்க யூனிட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லேசர் டிசைன் என்ன வச்சிருக்காருன்னு, அதே மாதிரியே பெரிய கேட் இருக்கு இல்லையா, மெயின் கேட்டு, அதுவும் வச்சிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாமா சார்? பார்க்கலாங்க மேம். இது வந்து லேசர் கட்டிங்கா சார்? இப்போ லேசர் வச்சிருக்காங்க. லேசர் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் பார்க்கலாம். இங்க கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம கம்பெனி போனோம்னா நிறைய பார்க்கலாம். சோ இது எல்லாமே நம்ம லேசர் மிஷின்ல ஓட்டின சாம்பிள் டிசைன்ஸுங்க. இது ஒரு 4 சாம்பிள் டிசைன் மட்டும் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. கஸ்டமர் வந்து எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால டிரா பண்ணி நம்ம மிஷின்ல ஒட்டி கொடுக்க முடியுங்க. நம்ம யூனிட்ல வந்து லேசர் மிஷினும் போட்டுக்கிறோம், பெண்டிங் மிஷினும் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம என்ன டிசைன்ஸ் தேவைப்படுதோ அந்த டிசைனை டிரா பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடியுங்க. ஓகே ஓகே. பெயிண்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேட் ஒர்க்குக்குமே லேசர் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஸ்டெப்ஸ் ஒர்க்குக்கும் நம்ம வந்து லேசர் டிசைன் யூஸ் பண்ணி ஸ்டெப் ஒர்க்கும் போட்டு தருங்க. எலிவேஷன் ஒர்க், இன்டீரியர் எலிவேஷன், எக்ஸ்டீரியர் எலிவேஷன் எல்லா ஒர்க்குக்குமே நம்ம லேசர் டிசைன் யூஸ் பண்ணிட்டு பண்ணி கொடுக்குறோங்க. எல்லாமே வித் பெயிண்டிங் வித் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இதுல என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவுமே அதே கேல்வனைஸ்ட் அயன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு உண்டான ஒரு சாம்பிள் சீட் வச்சிருக்கிறேங்க. எப்படி சார்? இது வந்து நம்மளோட சாம்பிள் சீட்டுங்க. இந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீட்ல பாத்தீங்கன்னா லேசர் லைட் அடிச்சு பார்க்கும்போது தெரியுங்க, கேல்வனைஸ்டு டாடா சீட் யூஸ் பண்றோம். வித் 120 GSM திக்னஸோட சீட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. லேசர் டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது திக்னஸ் அதிகமாக போகிறோம். விண்டோஸ் டோர்ஸ் பண்ணும்போது இந்த 120 GSM திக்னஸ் சீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ கேல்வனைஸ்டு டாடா சீட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ அதனுடைய சாம்பிள் பீஸ் இங்கே வச்சிருக்கேன். நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இது வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க நிறைய இடத்துல போட்டிருக்காங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். இங்கே மாடல் வச்சிருக்காங்க, இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தயவு செய்து, ஏன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டோர். மேம் இது வந்து நம்ம மெயின் கேட்டுக்காக யூஸ் பண்றோங்க. ஓகே. கேட் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் MS மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். MS மெட்டீரியல்ல ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ரெஸ்ட் ஃபார்ம் ஆகுங்க. நம்ம GI மெட்டீரியல் GP மெட்டீரியல் போகும்போது பாத்தீங்கன்னா இதுல ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க. ஸோ ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி நான் காட்டின சாம்பிள் சீட் யூஸ் பண்ணி தான் இதையும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல லேசர் டிசைன் யூஸ் பண்ணியும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து கேட்டுங்க. கேட்டோட ஒரு பார்ட்டோட சாம்பிள் மட்டும் இங்க ஷோரூம்ல வச்சிருக்காங்க. ஓகே. மிச்சம் எல்லாம் நம்ம வந்து யூனிட் போனா பார்க்கலாம். யூனிட்ல பாத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம சார் வந்து சொன்ன அத்தனையுமே அவங்க யூனிட்ல இருக்கு. முக்கியமா அதை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம யூனிட்டுக்கும் போலாம். அடுத்து நம்ம யூனிட்ல சந்திக்கலாம். The life of lucrative for you. Would you like a relaxing instrumental for this parade? Would you like a relaxing instrument? Would you like a relaxing the present fervor reprove you? It seems you're asking for a background music. Could you please specify any particular theme, mood, or story you'd like for this project? For example, would you like a relaxing instrumental? Would you like a relaxing for this project? Would you like a relaxing instrumental? Would you like a relaxing for this project? Would you like a relax for this project? Would you relax for this project? என்ன நேரங்களே, இவ்வளவு நேரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா
கதவு எப்படி செய்யறது, அதுக்கு எப்படி கிரில் பண்றாங்க, அதே மாதிரி அளவு எப்படி எடுக்கிறது, அதை எப்படி பெண்ட் பண்றதுன்றது A to Z இங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய வச்சிருக்காரு. ஒன்னொன்னா சார்ட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை என்ன தேவையோ அதை நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம வந்ததுல இருந்தே பார்த்தோம், நிறைய எல்லாருமே எல்லா ஒர்க்குமே போச்சு பார்த்தோம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது மேனுஃபேக்சரிங்கை பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வரும் தான் நான் உங்களை இங்க யூனிட்டுக்கு கூப்பிட்டேன். பெருசா எப்படி பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ நம்ம இந்த விண்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ஷோரூம்ல பார்த்துருப்போம். அங்கே வந்து ஃபினிஷிங்கில் வச்சுருக்கோம். இது இங்கே வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணின யூனிட்டில் ப்ரைமர் பண்ணின ஸ்டேஜோட வச்சுருக்குறோங்க. மஸ்கிட்டோ நெட்டோட இருக்கிற விண்டோ நம்ம டபுள் டோர் யூஸ் பண்ணிடுங்க. ஒரு டோர் வந்து கிளாஸ் மாடல் வந்துடும், கிளாஸில். இன்னொரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டில் வந்துடும். ஸோ லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே காட்டியிருப்பேன். அதே லாக்கிங் சிஸ்டங்க ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து லாக் பிடிச்சி ஓப்பன் பண்ணணுங்க. சேம் திங் விண்டோஸ் மஸ்கிட்டோ நெட்டுங்க. மஸ்கிட்டோ நெட்டில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. அந்த டைப்பில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம டோர் வந்து கஸ்டமைஸ்டாக எந்த சைஸ்க்கு வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் 8 அடிக்கு 3.25 அடி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோங்க. இதில் வந்து நம்ம 8 அடி டோருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்காக ஒரு ஃப்ரேம் மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ டோர் வந்து கஸ்டமைஸ்டு சைஸில் நம்மளால் பண்ணித்தர முடியும். இது வந்து பாத்ரூம் வெண்டிலேட்டருங்க, ஃபினிஷிங் ஸ்டைலில் இருக்குது. ஸோ நம்ம பாத்ரூமுக்கு ஸ்டீல்லையும் வந்து வெண்டிலேட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு சொல்லியிருப்போம். நம்ம ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய எலிவேஷன் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி எலிவேஷன் சைடுக்கு வரும்போது நம்ம கஸ்டமைஸ்டாக எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் பண்ணி தர முடியும். அதுக்கு டோரும் நம்ம வந்து கஸ்டமைஸ்டு சைஸில் பண்ணி கொடுக்க முடியுங்க. வித் மஸ்கிட்டோ நெட் வேணுனாலும் நமக்கு இந்த சைஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபயர் சேஃப்டி டோருங்க. நம்ம ஃபயர் சேஃப்டி டோரும் நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரத்துக்கு நம்மளால் ஃபயர் உள்ளே இருந்தாலும் வெளியில் வராமல் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேஷனும் வச்சிருக்கோம். இந்த சீட் பார்த்தீங்கன்னாக்க GI சீட்டு தாங்க, இதுவும் கேல்வனைசர் சீட்டு. இந்த டிசைனோடவே நம்ம சீட் ரெடி பண்ணி கேட்டில் செஞ்சு கொடுக்க முடியுங்க. லேசர் டிசைன் யூஸ் பண்ணி காட்டுறதுக்கு நான் ஒரு சாம்பிள் கேட் காட்டியிருந்தேன். இந்த சீட் பார்த்தீங்கன்னா இந்த சீட் மட்டும் வச்சும் நம்மளால் லேசர் டிசைன் இல்லாமல் இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளால் கேட் பண்ணி தர முடியுங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சாம்பிள் ஃபார் கேட் சீட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து இந்த ஷெட்டு கூடவே இந்த ஸ்டெப்ஸ், அது இல்லாத ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கேபின் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே இங்க இருக்கிற இந்த ஸ்டீல்ல தான் செய்யப்பட்டது. இந்த ஸ்டெப்ஸ்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய பேர் வந்து மொட்டை மாடிக்கு படிக்கட்டு வச்சிருக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா சைட்ல கொடுப்போம். அதுக்கு நீங்க இந்த ஸ்டீல்ல நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப ஷெட் வேணும்னாலும் போட்டு கொடுப்பீங்க, ஷெட் போட்டு தருவோம். பட் ஸ்டெப்ஸ் வேணாலும் போட்டு தருவோம். அதே மாதிரியே ஸ்டேஜ் போட்டு அதுல ஒரு கேபின். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து சிறப்பா எல்லாமே பண்ணிருக்கீங்க. சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கொண்டுட்டு அந்த GI ஷீட் அதுல வச்சு நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும். கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே நம்பர் இருக்கும். கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. ஃபைனலி நம்ம லேசர் கட்டிங்ல விநாயகரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. விநாயகரை வாங்கிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். சார் வந்து நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு, கேட்கலாம். சார் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்கு அப்படியே சொல்லுங்க. நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லேசர் மிஷின், பெண்டிங் மிஷின் போட்டுட்டு அந்த மிஷின் யூஸ் பண்ணி இது எல்லா டோர், விண்டோ, கேட் ஒர்க் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறத நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, யாராவது ஒரு டோர், விண்டோ, கேட் ஒர்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப்பும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஃபர்தராக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்மள சார் வந்து டீலர்ஷிப் கொடுக்குறார். வீடியோ கீழே சாரோடைய நம்பரை போடுவோம். அவசியம் கால் பண்ணி டீலர்ஷிப் வாங்குறவங்க விசாரித்து உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம யோகம் டீல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது தகவலோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி.